கடலூரில் புதிய பஸ் நிலையம் நகரத்தின் மையத்தில் இல்லாமல் 11 கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்கப்படுவதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தற்போது உள்ள பழைய பேருந்து நிலையத்தை தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தும் நிலையில் புதிய பேருந்து நிலையம் ஒதுக்குப்புறமாக இருப்பதால் பெண்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தாக இருக்கும் என கவலை தெரிவித்துள்ளனர். இங்கே இறங்கினா அன்டைமில் வந்தாலும் ரயில் நிலையம் எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும். பகலில் வர்றவங்க, மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் அந்த டைமுக்கு வருவாங்க. டக்குன்னு பஸ் கிடைக்கும் போயிடும். இப்போ 12 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட போகும்போது அவங்க அந்த டைமிங் கீப் அப் பண்ணி வர முடியாது. மீண்டும் பஸ் ஸ்டாண்டு அதை ஒரு மாற்றம் செய்து இங்கேயே கொண்டு வரதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணால் இந்த அரசுக்கு மக்கள் பாராட்டு தெரிவிப்பாங்க. இந்த 2 கிலோமீட்டர் தூரம் எங்களால் நடக்க முடியாது. புது பஸ் ஸ்டாண்ட் வர்றது எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டம். நாங்கள் குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு எங்களுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறது வசதி இருக்காது. அதனால் எங்களோட சிரமத்தை யோசித்து நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் இங்கேயே இருக்கிற மாதிரி எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் சார். பகல்லே பாதுகாப்பு கிடையாது, அப்புறம் இரவு நேரத்தில் எப்படி சார் நாங்கள் வர முடியும் இல்லைங்களா? அதனால் எங்களுடைய பாதுகாப்பை கருதி பஸ் ஸ்டாண்டு இங்கே வர்றது கொஞ்சம் அனுமதிக்கப்படி நான் கேட்குறேன். நைட்லலாம் பெண் பிள்ளைங்கள்லாம் வராங்க, இங்கே மஞ்சள் இறங்கிறாங்க, அப்படியே எல்லாம் பக்கத்தில் வந்து அழைச்சிட்டு போகிறோம். எல்லா வீடும் நியர்பையாக இருக்கிறது இதுதான் பெஸ்ட்டு. அவங்க ஏன் இது மாதிரி அங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அதை மாற்றி அமைச்சு கொடுத்தா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.